ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 19 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க, அடுத்த பாகத்துக்கு போகலாம். குண்டுமணியும் எம்ஜிஆரோடு சேர்ந்து விழுந்ததால் தான் அந்த இடையும் சேர்த்து எம்ஜிஆருக்கு தாங்கவே காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. எம்ஜிஆர் கைகளை ஊன்றி எழுந்திருக்க முயற்சித்தார், முடியவில்லை. கடைசியாக டாக்டர் ஒருவர் வந்து எம்ஜிஆரின் காலுக்கு கட்டுப்போட்டு ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து நாடகம் நடத்த இயலாமைக்கு வருத்தம் தெரிவித்து மற்றொரு முறை நடத்துவதாக கூறி விடைபெற்ற போது அங்குள்ள மக்களெல்லாம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட நிலையை கண்டு அழுதனர். சென்னை வந்து பெரிய மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்று 2 மாதத்திலேயே எம்ஜிஆரின் கால் குணமடைந்தது. அதன் பின்னர் அந்த காலுக்கே தனி பலம் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சண்டை காட்சிகளில் அதற்கு முன்னதை காட்டிலும் வேகமாக நடித்தார் எம்ஜிஆர் என்று எம்ஜிஆருடன் தனக்குரிய நாடக அனுபவங்களை கூறினார் திரு நடராஜன். அடுத்து எம்ஜிஆருடன் தனது சினிமா உலக அனுபவங்களையும் எம்ஜிஆரது குணாதிசயங்களையும் வரிசையாக சொன்னார். படப்பிடிப்பு இடைவெளியின் போது மற்றவர்களுக்கு என்ன உணவு அளிக்கப்படுகிறதோ அதே தான் எம்ஜிஆரும் சாப்பிடுவார். எல்லோரையும் நன்கு கவனிக்க வேண்டும் என்பதற்காக தனது சொந்த பணத்தை செலவு செய்வார். ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய குளிர் பிரதேசங்களுக்கு சென்றுவிட்டால் உடன் வருபவர்களுக்கு படப்பிடிப்பின் போது குழுவினர்கள் அனைவருக்கும் தனது சொந்த செலவிலேயே கம்பளி ஆடைகளை வாங்கி கொடுப்பார். தான் நடிக்கும் படங்களில் யாருக்கும் எந்த வசதி குறைவும் ஏற்படாமல் பார்த்து கொள்வார். மற்றவர்களை நன்றாக சாப்பிட செய்து அதை பார்த்து ரசிப்பதில் எம்ஜிஆருக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. அதற்காக என்னையும் அவரது மற்றொரு உதவியாளராக இருந்த காலஞ்சென்ற திருப்பதி சாமியையும் அழைத்து பணத்தை கொடுத்து யார் புகாரியில் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ அவருக்கு 100 ரூபாய் பரிசு என்று சொல்லி அனுப்ப பல சந்தர்ப்பங்களிலும் நானே வெற்றி பெற்று எம்ஜிஆரிடம் பல 100 ரூபாய் பரிசுகளை பெற்றிருக்கிறேன். ஒருமுறை சக்கரபாணியும் ஸ்டண்ட் மாஸ்டர் RN நம்பியாரும் படப்பிடிப்பு முடிந்து கோவையிலிருந்து கிளம்பி சேலத்தில் மத்திய உணவை ஓட்டல் ஒன்றில் வாங்கி கொண்டு தர்மபுரிக்கு வந்து டூரிஸ்ட் பங்களாவில் சாப்பிட்டோம். நான் சக்கரபாணிக்கு வைத்த வறுத்த கறி, காடை, கௌதாரி, புறா ஆகிய ஐட்டங்களை வறுத்த கறியை மட்டும் சாப்பிட்டுவிட்டு மற்றதை சாப்பிடாமலேயே விட்டு அகன்றார். அதனால் அவற்றின் ஒரு பகுதியை நம்பியாருக்கு கொடுத்துவிட்டு மற்றவற்றை எல்லாத்தையும் ஒரு கை பார்த்தேன். நான் சாப்பிடுவதை தூரத்திலிருந்து சக்கரபாணி கவனித்து கொண்டிருந்தார். சாப்பிட்ட பின் செல்லும் வழியில் பில் போட்டார். கொடுத்தேன். 29 ரூபாய் என்றதை பார்த்ததும் சக்கரபாணியின் முகம் ஒரு மாதிரி போய்விட்டது. பின்னர் சென்னையில் எம்ஜிஆரிடம் சக்கரபாணி பில்லை காட்ட எம்ஜிஆர் வியப்புற்று, அப்படி 29 ரூபாய்க்கு என்னதான் சாப்பிட்டீர்கள் என்று கேட்டதற்கு சக்கரபாணி, வானில் பறக்கிற பட்டமும் 4 காலு கட்டளையும் தவிர எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு என்று என்னை பற்றி நான் சாப்பிட்டதை பற்றி சொல்லி முகம் சுளிக்க, அதற்கு எம்ஜிஆர், நடராஜிடம் பணம் இல்லை, ஆனால் அவனிடம் வயிறு இருக்கிறது. நம்மிடம் பணம் இருந்தும் இஷ்டப்பட்டதுக்கு சாப்பிட முடியவில்லையே என்றார். உன்னிடம் போய் சொன்னேனே என்று சக்கரபாணியை அழுத்து கொண்டார். எம்ஜிஆரின் வீட்டில் விருந்து நடக்கும் போது கூட அவரோடு தான் சாப்பிடுவேன். அவர் இல்லாமல் சாப்பிட என்னை அனுமதிக்க மாட்டார். அவரை எனக்கு பல சந்தர்ப்பங்களில் பரிமாறி இருக்கிறார். என் சாப்பிடும் குணம் அவருக்கு தான் தெரியும். எம்ஜிஆர் பல முறை உயிருக்கு ஆபத்தான விஷயங்களிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறார். ஒருமுறை காரில் டிரைவருடன் முன் சீட்டில் நான் உட்கார்ந்திருக்க வழியெல்லாம் கொக்கு சுட்டுக்கொண்டே வந்த எம்ஜிஆர் களைப்பில் துப்பாக்கியை கால் பக்கத்தில் வைத்துவிட்டு அப்படியே படுத்து தூங்கிவிட்டார். மதுராந்தகம் அருகே அச்சிரப்பாக்கம் வருகையில் காலருகில் இருந்த துப்பாக்கியை மிதித்துவிட எதர்ச்சியாய் துப்பாக்கி வெடித்து அவரது தலையணியை துளைத்தது. கார் கதவில் பாய்ந்து சென்று விட்டது. கொஞ்சம் திசை மாறி இருந்தால் குண்டு அவர் மீதே பாய்ந்திருக்கும். சினிமாவில் சண்டை காட்சிகளுக்கு மதிப்பு இருப்பதே எம்ஜிஆரால் தான். எம்ஜிஆர் ரொம்பவும் பாப்புலரான பின்புதான் டூப் உபயோகித்தார். அதற்கு முன் ரிஸ்கான காட்சிகளில் கூட அவரே தான் சண்டை செய்தார். அவருக்கு டூப் போட்டது கூட தெரியாமல் இருக்கும். சண்டை காட்சிகளில் யாருக்காவது அடிபட்டு விட்டால் உடனே படப்பிடிப்பை நிறுத்தி அவருக்கு நல்லபடியாய் சிகிச்சை செய்த பின்புதான் மீண்டும் படப்பிடிப்பையே துவங்க வேண்டும் என்பார் எம்ஜிஆர். அதேபோல் ரிஸ்க் ஷாட்டின் போதும் டூப் உபயோகிக்கும் போதும் செட்டில் அதை எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்காக யோசனைகளை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவார். அவர்களுக்கு கூச்சம் தயக்கம் எதுவும் வரக்கூடாதென்று. எம்ஜிஆரை போல் ஈடுபாட்டோடு சண்டை காட்சிகளில் நடித்தவர் யாரும் இல்லை என்பதே என்னுடைய அனுபவம். எம்ஜிஆரின் ஸ்டண்ட் நடிப்பு மிகவும் அழகாக இருக்கும். இப்போதுள்ள நடிகர்கள் சண்டை காட்சிகளில் நடிப்பதை ரசிக்க முடியவில்லை. என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் நடிப்பதை விட்டுவிட்ட பிறகு சண்டை காட்சிகளில் திறமையாக ஜொலிப்பவர் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு சமயத்தில் புத்தூர் நடராஜனை பற்றி ஒரு வார பத்திரிகையில் அவர் என்ன சொன்னார்னா, புத்தூர் SS நடராஜன் அவர்கள் அவரது உள்ளத்தில் யாரை தனது நண்பன் அல்லது மரியாதைக்குரியவர் என்று நம்பி ஏற்றுக்கொள்கிறாரோ அதற்கு பிறகு யாராலும் அவரை திரு நடராஜன் அவர்களிடமிருந்து பிரிக்க இயலவே இயலாது. அது மட்டுமல்ல, அந்த நண்பர்களுக்காக தனது உயிரையும் பலி கொடுக்க சிறிதும் பின்வாங்காதவர். அதோடு அவருடைய நண்பர்களின் குடும்பத்தில் ஒரு பெரிய அங்கமாகவே ஆகிவிடுவார். சமையல் வேலையில் இருந்து அறிவு சொல்லும் அளவு வரை அவர் தனது தொண்டினை செவ்வனே செய்பவர்.
தனது நண்பர்களை காக்கா பிடிக்க தெரியாதவர். அதன் காரணத்தினாலேயே அவர் பல நண்பர்களை இழந்துவிட்டவர். பெரிய செலவாளி. வரவு எவ்வளவு என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார். தனக்கும் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில் அவர் மிகவும் அக்கறை காட்டுவார் என்று எம்ஜிஆர் குறிப்பிட்டுள்ளபடி வித்தியாசமான மனிதராகவே விளங்குகிறார் நடராஜன். ஒருமுறை எம்ஜிஆர் நாடக மன்றம் சார்பில் அதில் பணியாற்றும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புது வேட்டி சட்டை ரவிக்கி துணி போன்றவற்றை வழக்கம் போல வாங்கி கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்போது அனைவரும் புது துணியை அணிந்திருக்க புத்தூர் நடராஜன் மட்டும் பழைய துணியை உடுத்தி கொண்டு வந்திருந்தார். இதை யாராவது பார்த்தால் மற்றவர்களுக்கெல்லாம் புது துணி வாங்கி கொடுத்து விட்டு இவருக்கு மட்டும் வாங்கி கொடுக்கவில்லையே, இப்படியா ஓரவஞ்சனை செய்வது என்று தவறாக நினைத்து விடுவார்களே என்று எம்ஜிஆர் மனம் வருந்தியதோடு நடராஜனை தனியாக அழைத்து விசாரிக்கவும் செய்தார். அதற்கு புத்தூர் நடராஜன், உங்களை அவமதிக்கணும்னுலாம் எந்த ஜென்மத்திலும் நினைக்க மாட்டேன் என்று கூறியவாறு குழந்தை போல் தேம்பி தேம்பி அழுது விட்டாராம். நீங்கள் கொடுத்த புது துணிகளை நாங்கள் கட்டிக்கிட்டு வருகிறோம், ஆனா எங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு புது துணி கட்டணுமே, அவங்களுக்கு யார் வாங்கி கொடுக்கிறது? பெரியவங்களுக்கு வேண்டாம், குழந்தைகள் அப்பா எனக்கு புது துணி கிடையாதா என்று கேட்குதே, அதுகளுக்கு யார் பதில் சொல்றது? நம்ம கம்பெனி சம்பளத்திலேயே தான் எப்படியோ ஒரு மாதிரி கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே கம்பெனியில் பணம் கேட்க முடியுமா? அப்படி கம்பெனி கொடுத்தாலும் நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் என்று எம்ஜிஆரிடம் புத்தூர் நடராஜன் தனக்கே உரிய வேகத்துடன் கூறினாராம். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.